Hi friends, welcome to our channel Classroom Teaching. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கூட்டுத்தொடர் வரிசை வந்து எந்த டாபிக் கீழே வரும் பார்த்தீங்கன்னா எண்ணியல் அந்த டாபிக் கீழே தான் இந்த கூட்டுத்தொடர் வரிசையை வந்து கேட்பாங்க. இதை வந்து இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா பொது வித்தியாசம்னா என்னென்னு பார்த்து இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 8, 10. ஸோ பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஸோ இங்கே வந்து தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ண என்ன 2. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக 2 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னென்னா ஃபஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, இதுதான் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு எல்லுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவோட லாஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது, அதுதான் வந்து எல். டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொது வித்தியாசம்னு சொன்னோம்ல அதுதான் வந்து டின்னு சொல்லுவாங்க. இங்கே பொது வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? இப்போ நம்ம 10th புக்கில் இருந்து நம்ம ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 10th புக்கில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்னென்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏ எல் டினா என்னென்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏனா வந்து ஃபஸ்ட் வேல்யூ, எல்னா லாஸ்ட் வேல்யூ, டினா வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போன்னா கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டின்லேருந்து பொது வித்தியாசம் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போது இதோட பொது வடிவம் எப்படி இருக்கும்? கூட்டுத்தொடர்னா அதோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + d, a + 2d, a + 3d அப்படி போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் இப்படி இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். ஏனா என்ன 2ன்னு எடுத்தேன். ஓகேங்களா? a + d, இங்கே a என்ன 2, நெக்ஸ்ட்டு d என்ன 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4. ஓகேங்களா? இந்த 4 வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு ஏனா என்ன 2, நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு பொது வித்தியாசம் 2, 2 4, 4 + 2 6. ஸோ இந்த 6. அதே மாதிரி தான் இந்த சம்ம வந்து போகும். இதுதான் இதோட பொது வடிவம். a + d, a + 2d, a + 3d. இதுதான் வந்து இதோட பொது வடிவம். கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இப்படி தான் இருக்கும். ஸோ 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னாவது உறுப்பு இப்போ வந்து நான் இங்கே 4, 9, 14 அந்த மாதிரி இருக்குங்களா? லாஸ்ட்டாக ஒரு என்னாவது உறுப்புனா லாஸ்ட் உறுப்பு. ஸோ இந்த லாஸ்ட் உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா tn = a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது லாஸ்ட் உறுப்பு கேட்டாலும் சேம் தான் a + n - 1 × d. லாஸ்ட் உறுப்பு கேட்க ஃபார்முலா வந்து a + n - 1 × d. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவே வந்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு ஃபார்முலா n = L - a / d + 1. எல்னா வந்து லாஸ்ட் உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை மைனஸ் பண்ணி பொது வித்தியாசம் டியால் டிவைட் பண்ணிவிட்டு +1. ஸோ இதை போட்டால் நம்மளுக்கு வந்து டோட்டலாக எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு எப்படி சம் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு 4, 9, 14 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 17வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 17வது உறுப்பு அதாவது என்னாவது உறுப்புனா 17வது என்ன தான் 17வது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? என்ன ஃபார்முலானா tn = a + n - 1 × d. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? இங்கே ஏனா என்ன? ஏனா ஃபஸ்ட் வேல்யூ, ஏ வந்து ஃபஸ்ட் வேல்யூ 4. என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டு இருக்கிற கொஸ்டின் 17வது உறுப்பு, n வந்து 17. டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம்னு சொன்னோமா? டி எப்படி கண்டுபிடிப்போம்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5. டவுட்டுக்கு என்னென்னா செகண்ட் இதையும் செக் பண்ணி பாருங்கள். 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5. ஸோ பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5. இதை இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ 4 + என்னோட வேல்யூ 17 - 1 × d வந்து 5. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 4 + 17ல் 1 போச்சுன்னா 16 × 5. ஸோ 4 + 16 × 5 என்ன பாருங்கள் 10 × 5 50, 6 5 30, அப்போ 80. ஸோ இப்போ பாருங்கள் 80 + 4 84. அப்போ 17வது உறுப்பு T14 என்னன்னு பார்த்தீங்கன்னா 84.
ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி எண்ணாவது உறுப்பு இல்லை 10வது உறுப்பு, எண்ணாவது உறுப்புனா இப்போ 10வது உறுப்பு, 17வது உறுப்பு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Tn = a + n - 1 × d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு, என்னன்னா எத்தனாவது உறுப்புன்னு சொல்லுவாங்களா அது, டினா பொது வித்தியாசம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த சம்ம